ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆமென் ஒரு நிமிடம் அப்பாவை நோக்கி பார்த்து செபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். ஆமென். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பரிசுத்தமான சமூகத்தை தேடி வந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி அப்பா. அடிமையை சிலுவை அண்டையில் மறைச்சிக்கோங்கப்பா. நீங்க பேசுங்க. ஒரு மனித சத்தத்தை அல்ல ராஜா, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகித்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சர்வ வல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அவருக்கு பெயர் என்னன்னா சர்வ வல்லவர். ஆமேன். பாருங்க, ஒரு சின்ன கவிதையோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன். அழகான தருணங்கள் ஆண்டவரை ஆராதிப்பது, அன்பான உறவுகள் தேவன் நமக்கு கொடுத்த கொடைகள். மெதுவாக ஆரம்பித்து கொடியாக படர்ந்திருக்கும் இந்த வாழ்க்கை பயணம் தேவனின் உன்னத திட்டம். வீழ்வோம் என்று நினைத்தவர்கள் மத்தியில் நம்மை சாதனையாளர்களாக மாற்றினது சாதாரணமான தேவன் அல்ல, சர்வ வல்லவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். நீங்க கைத்தட்டுறதை பார்த்தா இன்னொரு தடவை வாசிக்க வேண்டான்ற மாதிரி இருக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இன்னொரு முறை நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி நான் இன்னொரு தடவை சொல்லி தான் தீருவேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அழகான தருணங்கள் ஆண்டவரை ஆராதிப்பது. ஆமேன். ஆண்டவரை தேடி வந்தது அப்பா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. ஆமேன். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல மூச்சு விட முடியாம இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் வாழ்க்கையில டிப்ரெஷன் ஆகி இனி வாழ முடியாது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமேன். நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தும், நிறைய பணங்கள் இருந்தும், சொத்துக்கள் இருந்தும் 3 நேரம் சரியாக உணவு உண்ண முடியாதவங்க இருக்காங்க. ஆமேன். ஆனா நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வை சர்வ வல்லவர் கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். ஆகவே நான் சொல்றேன், ஆமேன், அழகான தருணங்கள் ஆண்டவரை ஆராதிப்பது. ஆமேன். நமக்கு கொடுத்த நல்ல அப்பா, நமக்கு கொடுத்த நல்ல அம்மா, நமக்கு அதாவது நம்ம குடும்பத்தில் கிடைத்த நல்ல ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி, நல்ல பிள்ளைகள், இதெல்லாம் தேவன் கொடுத்த கொடைகள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. அவர் பெரிய வள்ளல் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். அடுத்து மெதுவாக ஆரம்பித்த இந்த வாழ்க்கையானது கொடியாக படர்ந்து, ஆமேன், இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமா நம்ம வாழ்றோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நமக்கு நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறவர் தேவாதி தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆமேன் ஒரு வரைபடம், அதுக்கு ப்ளூ பிரிண்ட் அவசியம் இல்ல? அந்த மாதிரி தான் ஒரு என்ஜினியர் அந்த பிளானை போட்டுருவாரு. போட்டதுக்கு அப்புறம் அந்த வீடுகளை கட்டுகிற அந்த வீடு கட்டுற மேஸ்திரி இல்லைங்களா, அவங்க என்ன செய்வாங்க, அந்த என்ஜினியர் பிளானுக்கு தகுந்த மாதிரி கட்டுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கான வரப்படைத்தை வகுத்து கொடுத்தவர் யார் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லவர். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாமே. ஷாபா லாக்க ரீபா பாபா. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, ஓ ரீபா தூரா லாக ரீமா தூரா காபா. நன்றி நன்றி நன்றி. ஆமே. நீ வீழ்ந்து விடுவோம் என்று நினைத்தவர்கள் மத்தியிலே அவ்வளவுதான் இவங்க வாழ்க்கை. ஆமீன். இனி எங்க மேன்மைக்கு வர போறாங்க, இனி எங்க இவங்க உயர போறாங்க, இனி எங்க இவங்க படிக்க போறாங்க அப்படின்னு சொன்னவர்கள் மத்தியிலே ஆமீன் நம்மை வீழ்ந்து விடாமல் நம்மை சாதனையாளர்களாக மாற்றினது சாதாரணமான தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லவர் என்றே அவருக்கு நான் ஒரு சல்யூட் கொடுக்கிறேன். நீங்களும் ஏசப்பாக்கு ஒரு சல்யூட் கொடுத்துருங்களேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவப்பிள்ளை எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன் தெரியுமா?
இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். ஹalleluya. டைரக்டர்ஸ் 2 பேர் சொன்னீங்களா? 2 பேர் சொன்னீங்களா இல்லையா? வெரி குட். சும்மா விட்டு பார்க்கிறது தான். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் சொல்ற மாதிரி அப்பாவுடைய சமூகம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். ஆமென். இதை உணரும் போதுதான் அதனுடைய மகிமை தானாக நமக்கு புரியும். ஆமென். இன்னைக்கு வர்ஷிப்ல பாடின மாதிரி ஆமென், நீர் எனக்கு செய்த காரியங்கள் ஏதாகிலும் நீங்க எனக்கு செய்யாம இருந்து மறந்ததுண்டா? அந்த லைன் என்னது? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா? யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது ஏசப்பா உங்களை மறந்திருக்காரா? மறந்திருந்தா இன்னைக்கு உட்கார முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்க வியாதியில ஏசப்பா உங்களை மறந்துட்டாரா? நினைச்சு பாருங்க. உங்க கஷ்டத்துல ஏசப்பா உங்களை மறந்திருந்தாரா? இல்லங்க. உங்க பிரச்சனைகளுக்கு கூட போனீங்கல்ல, அன்னைக்கு ஏசப்பா உங்களை மறந்திருந்தாரா? இல்ல. அதனாலதான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கைக்கான வரைபடம், என்னுடைய எதிர்காலத்திற்கான வரைபடம் மனுஷங்கிட்ட இல்ல, என் அப்பன் இயேசுவிடத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு பெரிய கைத்தட்டி ஏசப்பாவுக்கு. ஹalleluya. ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு சர்வ வல்லவர். ஹalleluya. ஆமென். பக்கத்துல இருக்கவங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அபிஷேகத்தோட சொல்லி 7 முறை சொல்லி கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு பெரிய கிருபை உங்களை மூட போகிறது. ஒரு பெரிய அபிஷேகம் உங்களை மூட போகிறது. ஒரு பெரிய அக்கினி உங்களை மூட போகிறது. சொல்லிட்டீங்களா? ஹalleluya. கரங்களை தட்டி தட்டி ரித்து நீபா காதா காரிகா பலா வரபா நல்ல ஆவியில நிரம்பி ஓ ஷபலா வரபா வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை சபையை நிரப்புகிறதை பார்க்கிறேன். ஓ ஷபா வரபா பா ஒரு சாதாரண மனிதர்களாய் அல்ல, அசாதாரணமான பிள்ளைகளாய் ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த சர்வ வல்லவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை நிறைய வேதத்துல வந்தாலும் வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிட்டு கர்த்தருடைய அந்த வசனங்களுக்குள்ளாக, அந்த வார்த்தைக்குள்ளாக நம்ம போலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சர்வ வல்லவர்ங்கிற வார்த்தையை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். சிஸ்டரோட சேர்ந்து எல்லாரும் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து எல்லாருமே சேர்ந்து படிக்கலாமே. வெளிப்படுத்தல் 1:6. இருக்கிறவரும் சிஸ்டர் இருக்கிறவரும் இருந்தவரும், சாரி 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமென். அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 11:17. அதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் 4:8 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமென். அடுத்து வெளிப்படுத்தல் விசேஷம் 11:17. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ
அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 16:7. அப்பொழுது இல்ல சிஸ்டர் 16:7ங்க. பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள் என்று சொல்ல கேட்டேன். அடுத்து கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21:22. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் சர்வ வல்லமையுள்ள ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன வார்த்தை வருதுங்க? ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாருங்க? சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளை உங்க வாயில சொல்றீங்களோ அப்பதான் இருதயத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டாதான் வாயில வரும். ஆமீன். எதற்கு படிக்க சொல்றோம்? எப்படியாகிலும் அந்த வார்த்தையின் மேல உங்க கண்கள் படும். ஆமீன். அங்க கண்கள் படும்போது அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போகும். இருதயத்துக்குள்ள போகும்போது அந்த வார்த்தை வாய் வழியா வரும். ஆமீன். அப்ப என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையிலே கிரியை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனாலதான் ஒரு பக்தன் இப்படி பாடுகிறார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை அப்படியே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். ஆமென். கரங்களை தட்டி சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. கரங்களை தட்டி இயேசுதான் என் ரட்சகர். உங்க சத்தம் வெளியே வரட்டும். ஆமென். ராஜா இயேசுதான், இயேசுதான் என் ரட்சகர். இயேசுதான் என் ராஜா, இயேசுதான், இயேசுதான் ரட்சகர். சின்ன பிள்ளைங்கள கரங்களை மேலே உயர்த்தி தட்டி ஆமென். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. சொல்லுங்க, பரலோகத்தில்
எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். கரங்களை தட்டி ஓ நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். உங்க சத்தம் வெளியே வரட்டும். நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சர்வ வல்லவர் தான் எனக்கு சொந்தக்காரர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் தான் என் ஜீவன். ஆமென். இப்ப பாருங்க, இதற்கு ஆதாரமா நான் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, சர்வ வல்லவர் பயங்கரமானவைகளை செய்கிறவர். அதை பின்னாடி நான் சொல்வேன். அப்ப இப்படி ஆண்டவருடைய அந்த நடத்துதல்ல சில கடினமான புரிந்து கொள்ளுதல் வந்துரும். ஏசப்பா என்னை உண்மையாகவே நடத்துறாரா? ஏசப்பா உண்மையாவே என் கூட இருக்காரா? என் பிரச்சனைகளை நிச்சயமாகவே மாற்ற போறாரா? அப்படிங்கிறது யோசிக்கிறது எல்லாருக்குமே இயற்கை தாங்க. அதே மாதிரி வேதத்துல வருகிற ஒரு தாயார் அப்படின்னு நினைச்சாங்க. நகோமி என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வ மனுஷி. அவங்க வாழ்க்கையில பாருங்க, பெத்லகேமை விட்டுட்டு மோவாப் என்கிற தேசத்துக்கு போனாங்க. எப்ராத்தியர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதற்குரிய காரியம் என்ன அப்படின்னா, எப்ராத்தியர்கள்னா பயங்கர பணக்காரங்களாம், ரொம்ப செல்வ சீமான்கள் அவங்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் பெத்லகேம்ல பஞ்சம் வந்த உடனே மோவாப் தேசத்துக்கு போறாங்க. போன இடத்துல அவங்க கணவர், நகோமியுடைய கணவர் இறந்து போறாரு. 2 வளர்ந்த பசங்க, திருமணமான பசங்க, அவங்க மனைவிகளை விட்டுட்டு இறந்து போறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். தேவ பிள்ளையே, அப்போ வாழ்க்கை அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே எல்லாமே பாசிட்டிவா இருக்காது, எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் சொல்ல முடியாது. ஆமே, எந்த அளவுக்கு போராட்டங்களை நீங்க சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு உயர்வுக்குள்ளேயும் ஒரு அந்தஸ்துக்குள்ளேயும் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கண்ணீர் இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அறுவடையும் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். அப்போ கஷ்டமா அந்த கசப்பை கத்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா கத்தர் கசப்பை கொடுக்கிறவர் அல்ல. ஆமென். இவங்க என்ன சொல்றாங்க, இந்த அம்மா, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது எனக்கு கத்தர் வெறுமையை அனுப்பினார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது 4 விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அடுத்த வசனம் சிஸ்டர், 2 படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன். ஓகே. இப்படி நகோமி போதும் பாருங்க, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அடுத்து கத்தர் என்னை வெறுமையாக அனுப்பினார். கத்தர் எனக்கு சிறுமையை கொடுத்தாரு. சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார் என்று 4 விஷயத்தை சொல்றாங்க. கிளேசம் அப்படின்னா துக்கம், வருத்தம், கசப்பு. தேவ பிள்ளையே, ஒரு பக்தன் இப்படி பாடியிருக்காரு, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும். ஆமே, வாழ்க்கையில கசப்பு வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமே, இந்த ஆவிக்குரிய பயணத்துல கஷ்டம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? போராட்டம் இல்லாம நான் வாழ்ந்துருவேன் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. ஆமே. அப்ப இவங்க என்ன கத்தரை
பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவர் எனக்கு கசப்பை கொடுத்துட்டாரு, எனக்கு சிறுமையை கொடுத்துட்டாரு, எனக்கு துக்கத்தை கொடுத்துட்டாரு, என் மனசு கிளேசத்தினால் நிறைந்திருக்கிறது, இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அவங்களோட மட்டும் வச்சுக்கல, இந்த விஷயத்தை மத்தவங்க கிட்ட சொல்றாங்க. என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, நகோமின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு பெயர், என்ன அப்படி கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க, என்ன கசப்புன்னு நீங்க கூப்பிடுங்க, ஏன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில கொடுத்தது கர்த்தர் என்று அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க. தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்க கூட இன்னைக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில வந்த வியாதி கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல. ஆமே. அப்ப இது எப்படி மாறுச்சு? இந்த கஷ்டங்கள் எப்படி மாறுச்சு? இந்த போராட்டங்கள் எப்படி மாறுச்சு? இந்த வியாதிகள் எப்படி மாறுச்சு? இவர்களுடைய குடும்பம் பஞ்சத்துல இருந்த போது, ஆமீன், பிழைக்க போன இடத்துல ஒரு பெரிய உயர்வு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு போன இடத்துல எல்லாமே டோட்டல் லாஸ். இது எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் ரொம்ப அழகாக பதிவிடுகிறது. ரூத் 1ஆம் அதிகாரம், ரூத் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்களேன். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவ பிள்ளையே, சரித்திரப்படி பார்த்தா, ஆமீன், வேத சட்டத்தின்படி பார்த்தா ரூத் சபைக்குள்ள வரக்கூடாது. ஏன் தெரியுங்களா? மோவாபியர்கள் 10 தலைமுறைக்கு ஆண்டவருடைய சபைக்குள்ள வரக்கூடாது என்பது சட்டம். வசனத்துல படிக்கிறோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்களேன். உபாகமம் 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதே. என்ன படிக்கிறோம்? அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு 10 தலைமுறையும் வருமே. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10 தலைமுறை வரைக்கும் எங்க வரக்கூடாது? கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது. இதுதான் சட்டம், தேவன் கொடுத்த தீர்ப்பு அது. இந்த தீர்ப்பையும் தாண்டி ரூத் என்கிற ஒரு தேவ பிள்ளை என் தேவன் மேல வைத்த நம்பிக்கை, என் தேவன் மேல வைத்த அந்த விசுவாசம் அந்த சாபத்தையே புரட்டி போட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க அந்த காரியம் நடந்தது தெரியுமா? பெத்லகேமுக்கு போகணும்னு எப்ப நினைச்சாங்களோ அப்பவே அவளுடைய சாபங்கள் உடைக்கப்பட்டது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, ஆமென், என்றைக்கு பெத்லகேமுக்கு போகணுங்கிற உணர்வு அவளுக்குள் வந்ததோ அப்பொழுதே அவளுடைய சாபம் உடைக்கப்பட்டது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பலவிதமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கீங்களா? எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? வீட்டுல இருக்கிறது 2 பேருமே விதவைகள்ங்க. ஆமே. ஒருவேளை ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்து இன்னொருத்தருக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் படுத்தலாம் இல்ல? அவங்களுடைய குடும்ப சூழலை பாருங்க. அந்த அம்மா வயசான விதவை, இந்த பொண்ணு இளம் கைம்பெண். ஆமே. 2 பேரும் ஆறுதல் படுத்திக் கொள்ளவே முடியாத ஒரு கஷ்டம். ஆமே. அந்த அம்மா மகனை இழந்திருக்காங்க. ஆமே. இவங்க கணவனை இழந்திருக்காங்க. 2 பேருமே ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியல. அந்த கஷ்டமான ஒரு சூழல்ல அவங்க உணர்வுக்குள்ள வந்த ஒரு காரியம், மீண்டும் பெத்லகேமுக்கு போகணும். என் தேவ பிள்ளையே, ஆமே, உங்க சாபம் மாறுகிற ஒரு இடம் தேவ சமூகம் என்றே நான் சொல்லுவேன். உங்க வியாதி மாறுகிற ஒரு இடம் தேவ சமூகம் என்றே சொல்லுவேன். உங்க பிரச்சனைகளை மாற்றி புரட்டி போடுகிற ஒரு இடம் தேவ சமூகம் என்றே சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்க வாழ்க்கைக்கு உயர்வுக்கு என் ஆண்டவர் ஒரு ஆமென் மூலதனமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிற இடம் தேவ சமூகம் என்றே சொல்லுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய பிள்ளையே, ஏசப்பா எவ்வளவு பெரியவர். வாழ்க்கையில கசப்பு, நிம்மதி இல்ல, வெறுமை, இழந்து போன ஒரு நிலைமை, இனி வாழ முடியுமா என்று யோசித்த நேரங்கள்ல எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நகோமிக்கு கூட பெத்லகேமை பற்றிய நிறைய விஷயங்கள் நகோமிக்கு தெரியும்.
ஆனா ரூத்துக்கு பெத்லகேம் எப்படி இருக்கும் தெரியாது, அந்த சூழல் எப்படி இருக்கும் தெரியாது. ஆமீன். அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. ஆனா ஒன்று அவளுடைய மூலதனமா இருந்தது, என் தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், சூழல்கள் சரியில்லாமல் இருக்கலாம், முன்னேற முடியாதுங்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா மூலதனமாகிய என் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது நான் சொல்றேன், தேவனுடைய வரைபடத்தில் இருக்கிற நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஆமென். நிச்சயமா அந்த கசப்பு மாறுங்க, நிச்சயமா அந்த வெறுமை மாறுங்க, நிச்சயமா அந்த கிளேசங்கள் மாறுங்க, நிச்சயமா அந்த வருத்தங்கள் மாறுங்க. இதெல்லாம் மாறுகிற ஒரு இடம்தான் பெத்லகேம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இருவரும் பெத்லகேமுக்கு நடந்து போனார்கள். நான் சொல்றேன், குடும்பமா ஆண்டவர் ஆராதிங்க. 2 பேர் தாங்க உங்க வீட்டுல இருக்காங்க, வேற யாரும் இல்ல, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அந்த 2 பேரும் பெத்லகேமுக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணாங்க. ஆமே. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவருக்குள்ள இருக்கிற ஆர்வம் மனைவிகளுக்குள்ள வர்றதில்லை, மனைவிக்குள்ள இருக்கிற ஆர்வம் கணவருக்குள்ள வர்றதில்லை, 2 பேருக்குள்ள இருக்கிற ஆர்வம் பிள்ளைகளுக்குள்ள வர்றதில்லை. நான் தயவா உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அப்பா சமூகத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஆமே. அப்பா சமூகத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஹalleluya. எதுக்குங்க ஆண்டவர் ஆராதிக்கணும்? எதுக்கு? யோசிச்சு பாருங்க. இளம் தலைமுறைகள் ஆமென் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும்னா குடும்பமா கர்த்தரை தேடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இதுல சொல்லப்படுகிற ஏதோ ஒரு வார்த்தை, ஆமென். இன்னைக்கு இந்த சிறுவர்கள் இந்த வார்த்தையை கவனிச்சிட்டு இருக்காங்களே, ஆமென், இவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. அவன் கல்விக்கூடத்திற்கு போகும்போது கல்வியை கற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். சபைக்கு வரும்போது பரிசுத்தத்தை கற்றுக்கொள்கிறான். ஹalleluya. ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். இந்த ஒழுக்கமும் இந்த பரிசுத்தமும் அவர்களை உன்னத நிலையில உட்கார வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே இருவரும் எங்க போனாங்க? பெத்லகேமுக்கு போனார்கள். அப்ப உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளே ஒரு உணர்வு வரணும். என்ன உணர்வு வரணும்? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் பெத்லகேமுக்கு போகணும், நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு போகணும், தேவனை தேடுவதற்கு போகணும், அவரை மகிமைப்படுத்துவதற்கு போகணும். ஆமென். வந்தன்னைக்கு பிரச்சனை மாறிச்சுன்னு வேதம் போதிக்கல. பெத்லகேமுக்கு வந்த உடனே அவர்களுக்கு உயர்வு வந்தது என்று வேதம் போதிக்கல. நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. 85 வசனங்கள் இருக்கிறது ரூத் புத்தகத்துல. 85 வசனத்திற்குள்ளாகவே ஒரு பெரிய உயர்வும் என் வேதம் பதிவிடுகிறது. கரங்களை தட்டி ஓ ஷபல கரபாபா. 10 தலைமுறைக்கு சபைக்கு வரக்கூடாது என்கிற அந்த ஒரு நிபந்தனையை, அந்த கட்டளையை ரூத் தேவன் பேர்ல வச்சிருந்த விசுவாசம் உடைத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முன்னேற முடியாதுன்னு உலகம் உங்களை சொல்லுதா? அதை உடைக்கிறதுதா ஆவியானவர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் நம்புறீங்க தேவ பிள்ளையே? ஆமென். ஹalleluya. ஆமென். ஒரு பெரிய ரகசியத்தை பாஸ்டர் அன்னைக்கு உடைச்சிட்டாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? 10th ஃபெயில்ன்றத. ஆமென். கேவலமா போச்சு. ஆமென். கேவலமா இருந்துச்சு. பாருங்க, இன்னைக்கு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க ஊர்ல ஒரு அண்ணன் சொல்றாரு, கிறிஸ்டி நீ கண்டிப்பா ஃபெயில் தான் அப்படின்றாரு. அண்ணா என்னன்னா, நானே ஓட்டாண்டி படிக்கிறதுல நீங்க ஃபெயிலுன்னு வேற சொல்றீங்களே. எல்லாரும் ஒரு குரூப்பா நின்றுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல தான் நம்பர் வரும், நியூஸ் பேப்பர்ல. நம்ம இப்பெல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தேவ பிள்ளையே. அப்ப பாருங்க, 10th ஃபெயிலு. நான் தாராபுரம் சிஎஸ்சி ஸ்கூல்ல தான் படித்தேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவரை நான் துதிக்கிறேன். தேவ பிள்ளையே, அவமானம் 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 கேவலமா இருந்தது. ஆமென். அப்ப நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, நான் உங்களை ஆராதிக்கிற பிள்ளை, என்னோட எல்லா தவறுகளையும் மன்னிச்சிருங்க. சர்ச்சில் போய் கதறுவங்க. ஆமென்.
யாருக்கும் தெரியாது. சிஎஸ்ஐ ஆலயத்தில் சர்ச் சாவி எங்கள் வீட்டில் இருக்கும். அங்கே போய் முழங்கால் படியிட்டு அழுவேன் அழுவேன் அழுவேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஜெபத்தில் அழுது 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 இப்போ என் கண்ணில் ஒரு வலி வரும். அது வந்து அப்படியே மின்னல் மாதிரி வலிக்கும். அது கொஞ்ச நேரம் ஆகும் அந்த வலி நிற்கிறக்கு. ஆனால் என்னால் அப்பா சமூகத்தில் அழாமல் இருக்க முடியல. ஏன் தெரியுமா? என் அவமானங்களை மாற்றின கர்த்தர். ஆமென். என் வாழ்க்கையில் இருந்த கசப்புகளை மாற்றின கர்த்தர். பாவங்கிற கசப்பு எனக்குள்ள இருந்துச்சுங்க. என்றைக்கு ஆலயம் பெருசு நான் நினைச்சனோ, தேவன் பெரிதென்று நினைத்தனோ, என் பாவ கசப்பை எல்லாம் மாற்றி என் அப்பன் இயேசு ஒரு பரிசுத்த வாட்டியாக என்னை உருவாக்கின ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயம். வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், வாலிபத்துல நல்ல ஜெபம் பண்ணிருங்க. உங்க மூலதனம் ஜெபம், வேதம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மூலதனம் என்னன்னு? முதலீடு. ஆமீன். சில பேர் சின்ன பிசினஸ் பண்றவங்க சின்னதா முதலீடு போடுவான். ஒரு வைர பிசினஸ் பண்றவன் எவ்வளவு முதலீடு போடுவான்? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீடு போடுவான்ல, அந்த மாதிரி பெருசா போடுங்க. அப்ப இந்த வாலிபத்துல ஏசப்பாக்காக பெரிய முதலீட கொடுங்க. உங்க நேரத்தை கொடுத்துருங்க, உங்க எண்ணங்கள் அவருக்காக கொடுத்துருங்க. வேதத்தை படிங்க, எழுதுங்க, ஜெபம் பண்ணுங்க. சின்னதுல இருந்து அதை பிராக்டிஸ் கொண்டு வந்துருங்க. தேவ பிள்ளையை நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், 6th ஸ்டாண்டர்ட்ல நான் ஒரு முறை வேதத்தை படித்து முடித்திருக்கிறேன். ஆமீன். 7ஆம் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு. ஆமீன். எனக்கு பின்னாடி இருந்து என்னை இயக்கினது என் தேவனுடைய வார்த்தை மட்டுமே என்று நான் அடித்து சொல்ல முடியும். ஆமீன். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்? ஆலயத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குதுங்க, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இருவரும் பெத்லகேமுக்கு போனார்கள். போன அன்னைக்கு பிரச்சனை மாறல. கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க அவங்க போராட்டங்கள் மாறினது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவ பிள்ளையே, இப்ப கர்த்தரை தேடுற விஷயத்துல, பெத்லகேமுக்கு வர்ற விஷயத்துல குடும்பமா கர்த்தரை ஆராதிங்க. ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஒரு கிருபை இருக்கு. ஒவ்வொரு ஆராதனையில ஒரு மகிமை இருக்கிறது. ஒவ்வொரு ஆராதனையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு உணவுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா? ஆமே. புளிசோருக்கு ஒரு என்ன இருக்கு? ஒரு சத்து இருக்கு. அதே பிரியாணிக்கு என்ன சத்து இருக்கு? ஆமே. கஞ்சி சாதத்துக்கு அது ஒரு சத்து இருக்குதானே செய்து. ஆமே. அப்போ உணவுக்கே அவ்வளவு ஒரு சக்தி இருக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு சத்துக்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமே. அப்ப தேவ பிள்ளையே, இருவரும் பெத்லகேமுக்கு போனாங்க. அவங்க குறைவுள்ளவர்களா வந்திருக்காங்க, வெறுமையானவர்களா வந்திருக்காங்க. ஆமீன். மற்றவர்கள் எல்லாம் மதிக்க கூடாத ஒரு சூழல் அவங்க வந்திருக்காங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, ரூத்னால அமைதியா இருக்க முடியல. மாமியை பார்த்து சொல்றா, நான் இன்னைக்கு வயல்வெளிக்கு போய் கதிர்களை பொறுக்குவேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். உங்க பிரச்சனை நேரத்துல, உங்க போராட்டத்தின் நேரத்துல, உங்க கஷ்டத்தின் நேரத்துல வயல்வெளிக்கு வந்து கதிர்களை பொறுக்கிட்டு போங்க. ஆமீன். உள் வாங்கிட்டு போங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மையாய் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமீன். ஹல்லேலூயா. 10 தலைமுறைக்கு சபைக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு காரியத்தை ஆமீன் ரூத்தினுடைய விசுவாசம் மேலே அவங்களை உயர்த்தி வைத்தது, அவங்க குடும்பங்களை உயர்த்தி வைத்தது. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப தேவ பிள்ளையே, இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுத்துருங்க. ஆமென். பெத்லகேமுக்கு வாங்க. அவன் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, ஆமென், பெத்லகேமுக்கு வாங்க, குடும்பமா வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். VBS டைரக்டர் சொன்னீங்களா? அல்லேலூயா. 10 நாள் நீங்க நடத்தணும், இன்னைக்கு நாங்க உங்களுக்கு நடத்துறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, என்னால சொல்லாம இருக்க முடியல. தம்பி மோசஸுடைய பாட்டி எனக்கு டீச்சர். ஆமென். 7th மெல்வின் மோசஸ் அவங்க பாட்டி வந்து எனக்கு டீச்சர் 7th ஸ்டாண்டர்ட்ல. எங்க கிளாஸ்ல உட்காருங்கப்பா, தேங்க்யூ. எங்க கிளாஸ்ல வந்து நல்லா என்ன சொல்றது, கருப்பு தான் அழகு, அப்படி ஒரு தீர்ப்பா. அவ பேரு ஹெலன், என் பேரு கிறிஸ்டினான்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்டினா தான் என் பேரு. அப்ப டீச்சர் வந்து எங்களை படிக்க மாட்டோம், பெருசா படிக்க மாட்டோம். 2 பேர்த்தையும் கூப்பிடுவாங்க. அவங்க பாட்டி பேர் எஸ்தர் ஆலிஸ். கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது என்ன வெள்ளோன்னு கூப்பிடுவாங்க, அவளை கருப்பட்டின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு முன்னாடியே உட்கார வச்சுக்குவாங்க. ஆனா அந்த டீச்சர்கிட்ட நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டு 1 hour இவங்க பாட்டி கூட சேர்ந்து சில டீச்சர்ஸ் ஜெபிப்பாங்க. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். நான் தம்பியை பார்த்தோன்னு நினைச்சேன், பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் இந்த மகனுக்குள் வந்ததை நினைத்து என் தேவனை நான் துதித்தேன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த பாட்டி செஞ்ச ஜெபம் இன்னைக்கு அந்த மகனை ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அந்த மகனை உருவாக்கி இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், ஆலயத்துக்கு வருவதும் ஜெபிப்பதும் ஒரு நாளும் தரையில விழாது. ஹல்லேலூயா. அவங்க அம்மா 12th டீச்சர் CSI ஸ்கூல்ல. ஆமென். கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளை, எதற்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஆமென், சாதாரணமா எதற்கும் உதவாமல் இருந்த அடிமையை பெத்லகேமுகை நினைத்து அவரை ஆராதிக்க போன போது என் அப்பன் இயேசு உயர்த்தி வைத்தார். மூலதனம் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 2 பேரும் போனாங்க. போன உடனே எஸ்தர் சொன்னாங்க, நான் இனி வீட்டில் இருக்கல மாமி, நான் வயல்வெளிக்கு போறேன், போய் கதிர்களை பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அன்னைக்கே கதிரை பொறுக்கிட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு போலாம், எப்படி வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆமென். அடி பட்டைய தீட்டிடுவார் ஆண்டவர். ஆமென். சபை எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம், பாட்டு எப்படி பாடுறாங்கன்னு பார்க்கலாம், எப்படி செபிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படிதான் இருக்கணும்? ஆமென். முட்டையா தான் இருக்கணும். ஆமென். இல்ல, இன்னைக்கு நான் பாடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் துதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என் அப்பனை உயர்த்துவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தை ஒரு புடி புடிப்பேன். என்ன ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். பிரியாணி போட்டா ஒரு புடி புடி பண்றீங்களா, அந்த மாதிரி வசனத்தை ஒரு புடி புடிப்பன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு பெரிய கைத்தட்டோட அப்பாவுக்கு. இது பத்தாதுங்க, நல்ல ஆவியில நிரம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி வைத்தீரே, நீ சர்வ வல்லவரே. கரங்களை தட்டி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. கரங்களை தட்டி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி தட்டி ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. அபிஷேகத்தோடு தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். உன் கஷ்டத்திலிருந்து அப்பா உங்களை தூக்குற நேரம் வந்துருச்சு. உன் வியாதியிலிருந்து உங்களை தூக்குற நேரம் வந்துருச்சு. உங்க பாடுகளிலிருந்து தூக்குற நேரம் வந்துருச்சு. ஆமென். உன் நிந்தைகளிலிருந்து உங்களை தூக்குற நேரம் வந்துருச்சு. உங்க அவமானங்களிலிருந்து தூக்குற நேரம் வந்துருச்சு. நான் சொல்லுகிறேன், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற சர்வ ஞானி உன் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ரபதுல ரபபபபப ஓ ஷபரத்தல கரபப. மகிமை 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 மகிமை. ஆமென். எது மாறாது நினைக்கிறாயோ தேவ பிள்ளையே, என் வாலிப மகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு நீ யோசிச்சுட்டு இருக்கியா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வ வல்லவர் உன் கசப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
ஆமே. சில கஷ்டங்கள் மாறினதற்கு ஆமே. தேவ பிள்ளையே பஞ்சத்துல எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஆமே. திரும்ப அந்த நிலைக்கு வர்றதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லைங்க. ஆமே. ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும், அவங்க சொந்த வீட்டை இழக்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துச்சு. மீண்டும் அவங்க எழுந்து வருவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. ஆமே. ஆனா கர்த்தரை தேட தேட ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆமே. நமக்கு சபைக்கு வந்துட்டு இருக்காங்களே விஜயாமா, அவங்கள கேட்டு பாருங்க. என்னைக்குமே உங்க கண்ணில் கண்ணீரை தான் பார்க்க முடியும். இப்படி அழுது இப்படி 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 விடுவாங்க, கண்ணீரை அப்படி தெரிச்சு விழும். அவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்காங்க அம்மா. எப்ப சர்ச்சுக்கு வந்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க. அந்த கஷ்டம் நீடிக்கல. எங்க சொந்த வீட்டை இழந்தாங்களோ இன்னைக்கு நல்ல 80 லட்சத்திற்கு 80 தான் நினைக்கிறேன், 80 லட்சத்திற்கு ஒரு புதிய வீடை வாங்குவதற்கு அப்பன் உதவி செய்திருக்கிறார். ஆமே. எது மாறாதுன்னு நினைக்கிறீங்களோ, எது கஷ்டம்னு யோசிக்கிறீங்களோ, சர்வ வல்லவர் சகலத்தையும் மாற்றுவார். நேரம் எனக்கு அவ்வளவுதான் அனுமதி கொடுக்கிறது. தேவ பிள்ளையே, சர்வ வல்லவர் என்ன காரியங்களை செய்ய போகிறார் அதை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆமீன். ஆதியாகமம் 17:1 படிங்க. இந்த வசனங்கள் எல்லாம் இந்த மாசம் அந்த வார்த்தையின் வாக்குத்தத்த வசனம் இப்ப சொல்ற 3 வசனங்களையும் வார்த்தையின் மேல கைய வச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். ஆதியாகமம் 28:3. அடுத்து ஆதியாகமம் 35:11. 28:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. ஆமென். அடுத்து 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆமென். இந்த 3 வசனங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆபிரகாம் ஆண்டவர் வெளிப்பட்டாரு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் வெளிப்பட்டாரு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. அதே மாதிரி யாக்கோபு கிட்டே வெளிப்படுறாரு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. தேவ பிள்ளையே, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் இரக்கம் செய்வார், உங்க பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்வார், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவன் இரக்கம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னார் நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். ஈசாக்கு கிட்டையும் அதே வார்த்தை, அதே தேவன் வெளிப்பட்டார். அந்த வல்லமை அவருடைய நாமத்தை கொண்டு, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தை கொண்டு வெளிப்பட்டார். அதே போல யாக்கோபுக்கும் அதே நாமத்தோடு தேவன் வெளிப்பட்டார். அப்ப நீங்களும் நான் என்ன செபிக்கணும் தெரியுமா? அப்பா, நீங்க என்கிட்ட எப்படி வெளிப்படுறீங்களோ அதே மாதிரி என் பிள்ளைங்க கிட்டையும் வெளிப்படுங்கப்பா. ஆமே. என்கிட்ட எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி என் பிள்ளைகளை தெரிஞ்சுக்கங்கப்பா. என்கிட்ட நீங்க எப்படி அடிக்கடி உறவாடுறீங்களோ அதே மாதிரி என் பிள்ளைங்க கிட்ட நீங்க உறவாடி இருங்கப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைய? எத்தனை பேர் உணர்றீங்க? உங்க இருதயத்து மேல கைய வச்சு ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணுங்கப்பா. என்கிட்ட நீங்க எப்படி வெளிப்பட்டீங்களோ அதே மாதிரி என் பிள்ளை கிட்ட வெளிப்படுங்கப்பா. என் பிள்ளைங்க கிட்ட வெளிப்படுங்கப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் என் குடும்பத்தோடு நீங்க இடைப்படுங்கப்பா. ஜெபித்த உங்கள் மேல ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தின் கரம் இறங்குவதை பார்க்கிறேன். ஊழியக்கார அந்த மாசம் சொன்ன மாதிரி சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். தேவ பிள்ளையே, ஒரு முறை நான் பைபிளை படிச்சுட்டு இருந்த போது தாவீது பார்க்கறாரு தான் பையன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய உள்ளம் களி கூறுது. ஆமே. வேதம் எல்லாத்தையும் பதிவிட முடியாது. தாவீது நினைச்சிருப்பாரு,
அப்பா கிட்ட தலை வணங்கி சொல்லியிருப்பாரு, தேங்க்யூப்பா, எனக்கு அப்புறம் என் பையனை அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. தேவ பிள்ளையே, அதை விட ஞானம் உள்ளவனா நீங்க மாத்தி நிறுத்தி இருக்கீங்க. வசதி உள்ளவனா, தாவீதை விட ஒரு பெரிய உயர்வை ஆமென் கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி நீங்க படிக்காம இருந்திருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைங்க கிரீன் இங்க்ல சைன் பண்ற அளவிற்கு அப்பன் உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நிச்சயமாய் தேவன் செய்வார். ஆமென், ஹalleluya. தேவ பிள்ளையே, சாம் ஒவ்வொரு முறையும் வர்ஷிப் பண்ணும்போது என்னோட இருதயம் வெடிக்கும். ஏன் தெரியுமா? வேற எதுவும் வேணாம் இந்த உலகத்துல, உங்களை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா போதும்பா, உங்களை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா போதும்பா. ஆமே, அந்த மாதிரி தேவ பிள்ளையே, போவாசுடைய அப்பா அம்மாக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒரு விதவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு அந்த பிள்ளையை வளர்த்திருந்தாங்க. ஆமே, ஹalleluya. அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கிற அளவுக்கு போவாச வளர்த்திருந்தாங்க. ஆமே, ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள்ள ஒரு நிலக்கிழாரா இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு வரக்கூடிய அளவுல போவாச வளர்த்திருந்தாங்க. ஆமே, அநேகர் அவங்க நிலத்துல வந்து வேலை செய்ய, வயல்ல வந்து வேலை செய்யக்கூடிய அளவிற்கு ஆமே போவாச வளர்த்திருந்தாங்க. அந்த மாதிரி தேவ பிள்ளைய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்துக்கோங்க. 22ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது, கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்கிறவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் பாக்கியவானா இருக்க செய்கிறவர். 3வது, புகழ் பெற்றிருக்க செய்கிறவர். அனுக்கிரகம் கொடுக்கிற கர்த்தர். இஸ்ரவேலிலே அவன் பேர் பிரபலமாகும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்க பெத்லகேமுக்கு வந்து கர்த்தரை உண்மையா ஆராதிச்சா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் வாழ்ந்திருக்க செய்வார். 2வது காரியம், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 3வது காரியம், நீங்கள் புகழோடு வாழ்வீர்கள். உங்க பேர் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். 4வது காரியம், ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் ஒரு அனுக்கிரகத்தை கொடுப்பார். 5வது காரியம், இஸ்ரவேலிலே, இந்த இந்திய தேசத்திலே, இந்த உலகத்திலே உங்க குடும்பம் பிரபலமாக இருக்கும். இந்த ஊழியம் பிரபலமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகளுடைய பெயர்கள் பிரபலமாக இருக்கும். ஏன் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஹalleluya இயேசுவுக்காக ஃபேமஸா இருப்பீங்க. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, நான் இயேசுவுக்காக ஃபேமஸா இருப்பேன். ஆமென். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து தேவன் நடத்த போகிறார். தேவ பிள்ளையே, இத்தனை போராட்டங்களுக்கும் மத்தியில் நாம் அழியாமல் இருந்தது எப்படி என்றால், ஆமென், இவ்வளவு கடினமான பாதைகளையும் கடந்து வந்தது எப்படி என்றால், யோசித்து பாருங்கள். சர்வ வல்லவர் நம்மோடு இருந்ததுதான் காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு ஆமென் விடையளித்து நிறைவு செய்து தேவனை உயர்த்துகிறேன். அவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless.